நாம கேக்குடியில் முதல் நாள் சஃபாரியை முடிச்சுட்டு ரிசப்ஷன் சென்டருக்கு வந்தோம். ரிசப்ஷன் சென்டர் வந்த உடனே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. அங்கே வந்து நமக்கு சூடாக பஜ்ஜி டீ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அதை சாப்பிட்டுட்டே அப்படியே அங்கே டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு அந்த இரவு நேரத்தில் வர்றதுங்கிறது உண்மையிலே ரொம்ப த்ரில்லாக இருந்தது. ஸோ ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பவும் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டை நோக்கி நம்ம வர ஆரம்பித்தோம். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, வெஜ் புலாவ் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனோம். வர்ற வழியில் ஒயில்டு போர்லாம் வந்து நிறையா நின்றுட்டு இருந்தது. மான்களும் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. சரின்னு நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு 11:30 மணிக்குள்ளார சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு படுத்துட்டோம். திரும்பவும் காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து நம்ம சஃபாரி போகிறதுக்காக கிளம்பணும். மார்னிங் வந்து டீ கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் புள்ளிமான்கள் தான் நிறையா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. பொதுவாக இந்த கேக்குடி ஃபாரஸ்ட்டில் வந்து சிறுத்தை, புலி, கரடி இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருந்தாலும் கூட நமக்கு சைட்டிங்கிறது அந்தளவுக்கு ஆகாது. ஏன்னா இது அடர்ந்த காடாக இருக்கிறனால பெரிய லெவலில் வந்து சைட்டிங் இருக்காது. யானைகளை வந்து சில சமயம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். புலியை பார்க்குறதுங்கிறது ரொம்பவே ரேர் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் இந்த அடர்ந்த காட்டில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். புலி மட்டும் இல்லாமல் கரடி இந்த மாதிரி விலங்கினங்களும் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்குது. சிறுத்தை கூட நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறாப்புல அங்கே உள்ள கேர்டேக்கர் வந்து சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேக்குடியில் போய் ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த சஃபாரி எல்லாமே போயிட்டு வரலாம். இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. நாம் தங்கியிருந்த பேக்கேஜ் வந்து 15,600 வந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.